ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த சம்மர் சீசனில் நமக்கு மார்க்கெட்டில் 2 காய் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று மாங்காய், மார்ச் சீசன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து முருங்கைக்காய். இங்கே கோயம்புத்தூர் வந்து செம்மண் பூமி. இதில் வந்து நிறைய விளையக்கூடிய காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி. இது 5 காயுமே நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற மண்ணிலேயே போட்டாலே டக்கு டக்குன்னு முளைச்சி நமக்கு பலன் தர ஆரம்பிச்சிடுது. அது மாதிரி தான் முருங்கைக்காய். இங்கே எல்லார் வீட்லேயுமே முருங்கைக்காங்கிறது சர்வசாதாரணமாக இந்த மரம் இருக்குது. பார்த்தா கொத்து கொத்தாக காய்க்கிறது. என் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு மரம் வச்சுருக்கேன். நிறைய காய் காய்ச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே தரையிலேயே நம்ம பொறிக்கிற மாதிரி தான் இருக்குது. துரட்டுக்கோல் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே பெரிய பெரிய காயாக காய்ச்சிருக்கு. ரொம்ப ஹைட்டாக லென்த்தியாக வந்து இந்த காய்கள்லாம் விளைஞ்சிருக்கு. ரொம்ப தரமாக இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து தொழு உரமோ வெர்மி காம்போஸ்ட் அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் தான் நம்ம வந்து இந்த மரத்துக்கு வந்து உரம் போட்டு இது பண்ணுறோம். ரொம்பவே வந்து நிறைய காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கையிலேயே நம்ம பறிக்கிற அளவுக்கே இருக்குது. மேலே ரொம்ப எட்டாத இடங்களுக்கு மட்டும் தொரட்டுக்கோல் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்தேன். ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் கிட்டக்கையே எவ்வளோ காய் தரையிலேயே கொத்து கொத்தாக தொங்கி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக காய்ச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே பயிர் பண்ணி நம்ம அந்த வெஜிடபிள்லாம் யூஸ் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஒன்று ஆரோக்கியமாக இருக்கும், இன்னொன்று மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.